ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் செல்வா ஆன் செல்வா இன்சைட்ஸ். ஸோ இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 44க்கான ரிவ்யூ. நிறைய விஷயம், நிறைய பேரோட பாசிட்டிவ்ஸும் தெரிஞ்சுது, நிறைய பேரோட நெகட்டிவ்ஸும் தெரிஞ்சுதுன்ற மாதிரி பயங்கரமான ஒரு எபிசோடாக இன்றைக்கி இருந்துச்சு. ஆக்சுவலி தேவையில்லாத சண்டையில் ஆரம்பித்து அந்த தேவையில்லாத சண்டையின் விளைவு என்ன அப்படின்றத ரொம்ப அழகாகவே வந்துட்டு நிறைய 1 hour எபிசோடில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா அது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளி நாளைக்கு வந்து அந்த கேள்விகளுக்கான பதிலை வந்துட்டு என் தரப்புலேருந்து நான் கொடுப்பேன். தட் இஸ் ஒன் திங். அண்ட் நேத்திக்கு வந்து கேட்டிருந்தாங்க, அப்போது யூனிவர்சல் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி. நான் ஆல்ரெடி சொன்னது தான், எனக்கு ஷிஃப்ட் டைமிங்கோட ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால தான் என்னால் யூனிவர்சல் ஸ்க்ரீனில் பண்ண முடியல. நேற்று ஒரு கமெண்ட் வந்திருந்தது, அதுக்காக நான் இதை அட்ரஸ் பண்ணிடுறேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ யூனிவர்சல் ஸ்க்ரீனில் பண்ண முடியல, பட் நான் வந்துட்டு உங்களோட மெட்டீரியலைஸ்டாக ஒரு என்னோடய வியூ பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் ஆகணுமே மக்களோட அப்படின்றதுக்காக தான் சரி தனியாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் இப்போதைக்கு அப்படின்ற ஒரு முனைப்பு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னையும் சப்போர்ட் பண்ணுவீங்க தனிப்பட்ட முறையில் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கி அப்படியே ரிவ்யூக்கு போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் அவங்களோட அந்த லவ் சீக்வன்ஸை பற்றின ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் ஃபார் 17 minutes to 18 minutes இருந்துச்சு. அதோட ஒரு குட்டி தொகுப்பாக ஒரு 3 minutes கிட்ட இந்த 1 hour எபிசோடில் அது ஒரு கண்டென்ட்டாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே விளையாட வந்திருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு தனித்துவமாக விளையாடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா 2 பேருக்குமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் லவ் வருது. லைக் தர்ஷிகா வந்துட்டு ஃபீல் பண்ணுற ஒரு க்ரஷ் ஃபீல் ஆகிருக்கு, ப்ளஷ் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறதும், விஷாலும் வந்துட்டு ஓகே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இங்கேருந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஓகே, இது கேமை பாதிக்காத அளவுக்கு இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் பேசுகிறது இதெல்லாமே ஓகே. பட் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்த இந்த 2 பேருமே ஓகே இந்த லவ் டாஸ்கில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ, டெஃபினட்டாக இதுக்கு மேலே இந்த கேமராமேன், எடிட்டர்ஸு எல்லாருமே உங்களுக்கான ஃபோக்கஸிங் அண்ட் ஜூமிங்கை வைக்க போகிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை நினச்சி பாவப்படுறதா, இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயம் நடக்கணும்னு அப்ரிஷியேட் பண்ணுறதா, இல்லை இதெல்லாம் எதுக்கு இந்த இடத்துலன்னு சொல்லி பேசுகிறதான்றது ஒரு கொஸ்டின் ஃபேக்டர் தான். பட் இஃப் எனி திங் இஸ் கோயிங் டு பி ஹெல்த்தி, உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது உங்களோட வாழ்க்கையில், அதை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ணல. பட் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் எது பண்ணாலுமே அது ஒரு விமர்சன பொருளாகத்தான் இருக்கும் அப்படின்றதையும் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். பார்ப்போம் இது தொடர்ந்து எந்த மாதிரி போக போகுது பிட்வீன் விஷால் அண்ட் தர்ஷிகா அப்படின்றது. யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோன்னா ஆல்ரெடி வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு ஒரு 3 பேர்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டாஸ்க் லெட்டர் வருது. டாஸ்க் லெட்டரை படிக்கிறதுக்காக ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் டீமில் லிவிங் ஏரியாவுக்கு வரணும் இல்லையா, அதுக்கு ஒரு டாஸ்க்குன்னு எல்லாரையுமே திருக்குறள் சொல்கிறாரு முத்துக்குமரன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்ற அந்த ஒரு குறள். அந்த குறளுக்கு சொல்லிவிட்டு அதுக்கான விளக்கத்தையும் கேட்டு அப்படி தான் போச்சு இந்த மார்னிங் டாஸ்க். லைக் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை நாள் அவங்க எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி செயல்பாடுகளில் விளையாடிட்டு இருக்காங்கன்றதை கன்வே பண்ணணும் அப்படின்றது தான் அந்த பர்டிகுலர் டாஸ்கே. 4 பேர் தான் எனக்கு 1 hour எபிசோடில் வந்துச்சு. ஸோ தர்ஷிகா ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட கேம் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மஞ்சரி அவங்களோட பாயிண்ட்ஸை சொன்னாங்க. முத்துக்குமரன் அவர் எப்படி விளையாடிட்டு இருக்காருன்ற அவரோட பாயிண்ட்டை சொன்னாங்க. அண்ட் தென் ராணவ் வரும்போது, ஆக்சுவலி ராணவ் மட்டும் ஏன் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா மற்றவங்க எல்லாரை பற்றியும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ராணவ் சொன்ன பாயிண்ட்டு இது எல்லாமே எத்தனை பேர் கை தூக்குறாங்க, பட் இது வந்துட்டு ஒரு டாஸ்க் பேசிஸ்லையோ இல்லை இந்த ரேங்கிங் பேசிஸ்லையோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு டாஸ்க் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போயாச்சு. ரைட். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்னாச்சு, டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த லைனை க்ராஸ் பண்ணாமையே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர், அதுக்கான ஒரு டிஸ்கஷன். சாட்சனா வந்துட்டு காலையிலேருந்தே ஜெஃப்ரியை வந்துட்டு கட்டம் கட்டி டாஸ்க் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். பாயிண்ட் சீம்ஸ் டு பி வேலிட். மஞ்சரி பேசினதாகட்டும், இல்லை வந்துட்டு பாய்ஸ் டீமுக்கான ஆல் டைம் லாயராக செயல்படுற முத்து பேசின பாயிண்ட்ஸ் ஆகட்டும், போத் ஆர் வேலிட். ஏன்னா வந்துட்டு மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் குக்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த லைனை க்ராஸ் பண்ணிட்டு போனால் நீங்கள் குக்கிங் மட்டும்தான் பண்ணணும். ஒருவேளை நேச்சர் கால்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மறுபடியும் உங்களோட சைடுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு டாஸ்க் தேவையில்லை. பட்
குளிக்க போகிறீங்க இல்லை வேறு எதாவது எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லாங் டைம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக டாஸ்க் பண்ணணும்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்லிட்டாங்க. அண்ட் முத்துக்குமரனும் வந்துட்டு ஓகே இதுக்கு மேலே அப்போ இதை ஃபீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த சமரசமாக போயிட்டாங்க. பட் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு குட்டி சலசலப்பு ஓவர் டாக்கிங்கும் இருந்துச்சு. சாச்சனா ஆஸ் யூஸ்வல் வை ஆர் யூ டூயிங் திஸ் கீச்சனா அப்படின்னு தான் கேட்க தோணுது. ரைட், இன்னும் நிறைய வருவோம். சாச்சனா பற்றி நிறைய இருக்குது ஆக்சுவலி, ரைட்டுங்களா? அண்ட் தென் நாய் குலைக்கும் போது விஷால், அதுக்கப்புறம் ராணவ், ரயன் 3 பேருமே அப்படியே உட்காந்துருக்காங்க. இந்த மீன் டைம் இன்னொன்று என்னென்னா, தர்ஷிகா அண்ட் விஷாலோட விஷயத்தையே வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கோம்னா, ராணவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. பவித்ரா வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான்ற பேரில் வாட்டர் மெலனோட அந்த அடி இதில் ஒரு பொக்கே மாதிரி கொடுத்து அவர் ஒரு மாதிரி கிரிஞ்ச் ஃபேக்டராக பண்ணிகிட்டு இருக்காரு. வாட் இஸ் டூயிங் தெரில. இது வந்துட்டு ஃபன்னுக்காக பண்ணால் எனக்கு ஓகேன்ற மாதிரி பவித்ரா சொன்னதாகவும் சில ட்வீட்ஸில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது ஃபன்னுக்காக ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கறது இட்ஸ் நாட் குட். உங்களோட தரத்தையே தாழ்த்தி விடும் அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இது தர்ஷிகாவாகட்டும் இல்லை வந்துட்டு பவித்ராவாகட்டும், ஒன் ஆஃப் தி பொட்டன்ஷியல் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு ட்ராப்பில் விழும் பட்சத்தில் லைக் நீங்களே அவங்களாம் முடிவு பண்ணிக்கணும். லைக் தே கான் ஃபிட் இன் தெம்செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் பார்ப்போம், சில நேரங்களில் சில பேர் இப்படி பண்ணிட்டும் டாப் 3 வரைக்கும்லாம் இருந்திருக்காங்க, டாப் 4 வரைக்கும்லாம் இருந்திருக்காங்கன்ற அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கும் காரணத்தினால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி. லைக் டாக் அது நாய் குலைச்சதுக்கப்புறமா இந்த விஷால் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நாய் குலைக்கும் பட்சத்தில் மஞ்சரி டாஸ்க் கொடுக்கலான்னு சொல்லி வந்தால் யாருமே ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஓவராக முரணாக வந்துட்டு நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்காமல் பேசிகிட்டு இருந்த விதம்லாம் கொஞ்சம் இரிட்டேஷன் கொடுத்துச்சு இனிஷியல் டைமில். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வகையில் மஞ்சரி கொடுத்த டாஸ்க்கை அக்செப்ட் பண்ணி இந்த ஃப்ராக் ஜம்ப் மாதிரிலாம் பண்ணிட்டு போனாங்க. லைக் குட். சம்டைம்ஸ் பாய்ஸ் வந்துட்டு ஏன் ரொம்ப ஓவராக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க, கொடுத்தா டாஸ்க்கை உடனே பண்ணாமல் வை தே ஆர் ஆர்கியூவிங் டூ மச்ன்ற ஒரு ஃபேக்டரை யோசிக்க வைக்குது. கேர்ள்ஸ் டீம் அதை பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் பாய்ஸ் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அட்லீஸ்ட் ஒரு 0.1% ஆர் 2% எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எனக்கு இருக்குது. பார்ப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் சுழற் பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்க. லைக் கிளாஸ்லேயே வந்துட்டு இந்த பால்ஸ்லாம் சுற்றணும்னு சொல்லி. லைக் கேர்ள்ஸ் டீம் 4 பால் தான் போட்டாங்க. ஒரு மாதிரி ஈக்குவல் வேரியேஷனான ஒரு டாஸ்க் தான். டாஸ்க் எந்த குறையும் சொல்லுமே இல்லை. ஆக்சுவலாக சில்லறையாக தான் டாஸ்க், சில்லறைத்தனமான டாஸ்க்காக தான் இருக்குது இந்த பர்டிகுலர் சீசன் பொறுத்த வரைக்கும். பட் யார் எப்படி விளையாடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஓகே 2 பேருக்குமே வந்துட்டு ஈவனான ஒரு டாஸ்க்காக அந்த வகையில் பார்த்தா ஓகே ஃபைன். பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. ரயான் வந்து 2 பால்ஸ் போட்டார். அதுக்கப்புறமா அருண் 2 பால் போட்டாங்க. அண்ட் தென் ராணவ் ஒரு பால் போட்டாங்க. இந்த மீன் டைம் இங்கே கேர்ள்ஸில் வந்துட்டு மஞ்சரி 2 அண்ட் தென் சாச்சனா 1 போட்டாங்க. இதில் தர்ஷிகா போட்ட ஒன்றுத்தை வந்துட்டு நல்லிஃபை பண்ணிட்டாரு பிக் பாஸ். எனக்கு என்னென்னா ராணவ் ஒரு பால் போட்டதை வந்துட்டு கிராஸ் ஆங்கிளில் கொண்டு வந்ததை முத்து வந்து தெளிவாக கவனிக்கலையோன்ற ஒரு கேள்வி முறை எனக்கு இருக்குது. பட் அது ராணவ் போட்டதுக்கு அப்புறமே இமீடியட்டாக மஞ்சரி போடும் போதும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான ஒரு ஆங்கிளில் தான் அந்த கிளாஸ் இருந்ததுனால சரி ஓகே முத்துக்குமரனோட ஜட்ஜ்மெண்ட்டில் குறையில்லை. ஒரு வேளை தப்பாக இருந்துச்சுன்னா பிக் பாஸே வந்துட்டு தலையிட்டு இதை ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால விட்டுலாம். பட் முத்துக்குமரனோட ஜட்ஜ்மெண்ட் ஒரு சைடில் மஞ்சரி வந்துட்டு பேக் டு பேக் 2 எடுத்துகிட்டு வந்ததை இது நல்லிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்ததெல்லாம் விச் வாஸ் ரியலி குட். ஏன்னா ரூல்ஸில் இருக்குது. திஸ் இஸ் த ஸ்மார்ட்டர் பிளே ஃப்ரம் முத்துக்குமரன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்துட்டு டாஸ்கோட ரூல்ஸுக்குள்ளே என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுவார். ஆஸ் அ பிளேயராக ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது அந்த ரூலை வந்துட்டு ப்ராப்பராகவும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் ரியலி எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அட் ஒன் சைட். பட் அதர் சைடு அந்த ராணவோட அந்த கிளாஸ் கொண்டு வந்த விதமும் பட் மஞ்சரிதும் அந்த ஆங்கிள் ப்ராபப்ளி ராணவ் வந்துட்டு ஒரு 71 டிகிரி ஆங்கிள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன், டிகிரி ஆங்கிள்லாம் ரொம்ப கேல்குலேட் பண்ண வேணாம். மஞ்சரி இது வந்து சம்வேர் லைக் 69 தான் இருந்திருக்கும். பட் ஓகே வின் பண்ணிட்டாங்க. டெஃபினெட்லி இன்னும் 2 டாஸ்க் இருக்குது. பார்ப்போம் யார் சைடில் லக் இருக்குது இந்த வாட்டி. 2 டாஸ்க் மீதி இருக்க 2 டாஸ்க் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ரைட். அதுக்கப்புறமா வந்துட்டு முத்துக்குமரன் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் ரியலி அதை பற்றி தான் சொன்னோம் இல்லையா. லைக் நல்லாவே பண்ணார். குட்டியோண்டு விமர்சனம், ரொம்ப குட்டியோண்டு விமர்சனம் இருந்தாலும் பட் ஸ்டில் ஹீ மேனேஜ். இதுக்கப்புறமா இன்னொரு சூப்பரான விஷயங்க, ஒவ்வொரு சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேர் வந்துட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு வைப்பாங்க ஹேஷ்டேக் போட்டு ஊர்கிழவி அப்படின்னா, அதாவது பின்னாடி பேசுறது
புலம்பிக்கிட்டே இருக்கிறது, இல்லை வந்துட்டு இன்னொருத்தவங்களை பற்றி பின்னாடியே தான் பேசுறது, டேரெக்டாக அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர். எனக்கு நம்ம இந்த வாட்டி வந்துட்டு சிவா அது ரொம்ப அதிகமாக பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலு. அது டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அப்புறம் சத்யா 2 பேருமே உட்காந்துருக்கும் போது தீபக்கை பற்றி ஓவராக ஒரு கம்ப்ளைண்ட். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே வந்துட்டு ரொம்பவே நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐ திங்க் அவர் டைரெக்டாகவே பேசிடலாம், ஒன்று ஒரு ரிட்டாலியேட் பேக் கொடுத்து ஒரு கேம் விளையாடலாம். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் ஹி வில் நாட் ஸ்டே ஃபார் அ லாங் ரன் இல்லைங்களா? லைக் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரில. ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கான ஒரு கேலிபர் அவர் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி நேர்பட விளையாடணும் கேமை. அந்த வகையில் சிவகுமார் நீங்கள் வந்தது அட்டர் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் என் பார்வையில் தோணுது. இல்லை நீங்கள் ஏதாவது முனைப்பாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா களத்தில் இறங்கி விளையாடுங்க. ஹூம் ஸோ எவர் இட் மே கன்சர்ன், களத்தில் இறங்கி யாராக இருந்தாலும் டார்கெட் பண்ணுங்கள். அது கார்னர் செய்யப்பட்டாலும் பரவாயில்ல, மக்கள் சப்போர்ட் இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு பின்னாடியே புலம்பிட்டு வந்தீங்கன்னா மக்கள் உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்கன்றது தான் அவருக்கு காதுக்கு நாங்கள் பிடி சேர்ப்போம் அப்படின்றது தெரியவே இல்லை. அண்ட் தென் இதில் மார்னிங்கில் வந்துட்டு ஒரு டிஸ்கஷன், என்ன சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசும் பட்சத்தில் சாச்சனா த வீகன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, எக் மட்டும்தான் சாப்பிடான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அமரன் டீமில் இருந்துட்டு வந்த நான்வெஜ்லாம் பக்காவாக உட்காந்து சாப்பிட்டாங்க. அந்த அவங்களுக்கு மட்டுமே அந்த இலைக்கான ஜூமிங்கில் வேற போனாங்க கேமராமேன். ரைட், இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எக்கை வந்துட்டு ஸ்க்ரம்பிள் பண்ணி சாப்பிட மாட்டேன், அவிச்சு தான் சாப்பிடுவேன். இதெல்லாம் ஓகே, அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் தான், வி அண்டர்ஸ்டுட் அண்ட் அக்செப்டட். பட் ஊருடன் ஒத்துவாழ்னு ஒன்று இருக்குல்ல, எந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்தோட சூழ்நிலை என்ன? இப்போது குறுகிய ப்ரொவிஷனிங் தான் இருக்குது இந்த வாரம் கேர்ள்ஸ் டீமுக்கு. அண்ட் அதை எப்படி அவங்க மேட்ச் பண்ணி எந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி அதிகப்படியாக சமைக்கணுன்ற இந்த ஃபேக்டர்லாம் யோசிக்கும் பட்சத்தில் இந்த டேடிஸ் லிட்டில் பிரின்ஸுக்கு மட்டும் அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் மாதிரி ஒரு எசன்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் கொடுக்கறது லைக் ஐ எம் கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டட். பட் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. சின்ன பொண்ணுனாலும் திஸ் ஷோ இஸ் 18+ ஷோ, ரைட்டா? அவங்க எல்லார விட இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, எஸ் ஐ அக்செப்ட். ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் சின்ன பொண்ணு தலைமாவா இருக்குது இல்லையே. ரூல்ஸை மீறுறதும் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் இட்ஸ் கம்ப்ளீட்லி யூனோ அன்ஃபேர். சச் அ பிளேயர் இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் பிளேயர் நான் பார்த்ததே இல்லை, ஒஸ்ட் எவர். ஸோ இப்படி வந்துட்டு டேடிஸ் லிட்டில் பிரின்ஸ் மாதிரி இருக்காங்க. இது விஜய் சேதுபதி அவர்களும் அவங்கள வந்துட்டு எந்த கேள்வியும் கேட்காம ஓவராக சப்போர்ட் பண்ணி ஏன் இருக்க வச்சுட்டே இருக்காங்க. இந்த வாரமும் நாமினேஷனில் இருக்காங்க, தயவு செய்து வெளியில் தூக்கிடுங்க. ஏன்னா அது பெண்கள் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாகவே இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இன்ஃபேக்ட் ஆண்கள் டீமுக்கும் தான். ஏன்னா இந்த வாரம் முத்துக்குமரனை நாமினேட் பண்ணாங்க, இந்த வாரமோ போன வாரமோ முத்துக்குமரன் கையாலே சாப்பாடை ஊட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க. பட் முத்துக்குமரனே நாமினேட் பண்ணுறாங்க. லைக் இந்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இட்ஸ் நாட் அ குட் குவாலிட்டி ஆஃப் கேரக்டரில். அந்த குட்டி பொண்ணுக்கு அதிகப்படியான ஒரு நெகட்டிவ் அவர்ஷன் வர்றதுக்குள்ளேயே அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளில எடுத்துருங்க. விஜய் சேதுபதி சார், நீங்கள் வந்துட்டு நீங்கள் நினச்சி வைக்கிறீங்களா இல்லை கண்டென்ட் டீம் அவங்கள நினச்சி வச்சுட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் மொத்தமாக அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் செதைச்சி சின்னாவினமாக்க போகிறீங்கன்றது மட்டும் அப்பட்டமாகவே தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு, ரைட்? இது எல்லாத்தையுமே சப்போர்ட்டிவ் ஆன்ஸாக வந்துட்டு நீங்களும் அவங்களையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர். போன வாரம் ரியாவெல்லாம் அமிச்சதுக்கு ரியாவை உள்ளே வச்சுட்டு சாச்சனாவெல்லாம் எப்பயோ நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு போயிட்டு வீட்லேயே இருந்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கேர்ள்ஸ் டீம் இவ்வளோ சப்போர்ட்டிவாக, சரி உனக்குன்னா தனியாக பீட்ரூட் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டுலாம் அன்ஷிதா சொல்கிறாங்க. அண்ட் உனக்கு வந்துட்டு இது கத்திரிக்காயில் பிடிக்காதுன்னு தெரியாதுல்ல அப்படின்னு. அண்ட் தட் சாட்சினாலும் லைக் ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு லைக் இந்த பேசுகிற விதம் இட்ஸ் ரியலி இரிட்டேட்டிங். இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாச்சனா வெர்சஸ் அந்த கேர்ள்ஸோட டிஸ்கஷன். நான் ஏதாவது டாஸ்க்குக்கு போகணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டீங்க, அது எதுவுமே ஓவராக அழுது தள்ளி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஐயோ ஏன் அழுது புலம்பி உயிரெடுக்கிறீங்க. எல்லாரையும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையும் உயிரெடுக்கிறீங்க, பார்க்குற ஆடியன்ஸையும் உயிரெடுக்கிறீங்கன்னு தான் சொல்ல தோணுது. பிகாஸ் பிடிங்கன்னா வெளில போயிடுங்க. சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாரும் உங்கள் காலுக்கில் பணிவிடை செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது இந்த வாரம் வரப்போகிற அந்த 2 நாள் ராணி டாஸ்கில் வேணால் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். த்ரூ அவுட் த சீசன் வீட்டுக்குள்ளே உட்காந்து அப்படிலாம் உங்களுக்கு அனுபவிக்கிற சீசனை அப்படிலாம் அனுபவிக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு சாட்சினா வெளில போகும்போது எல்லாரும் அழுவாங்க வீட்டை விட்டு வெளில போகும்போது. ஆனால் கண்டிப்பாக அதுக்கப்புறமா போயிட்டாடா ஒரு பொட்டு, இதுக்கு மேலே நிம்மதி அப்படின்ற மாதிரி தான் அதிகப்படியாகவே இருக்கும்.
பார்ப்போம். லைக் இது கேர்ள்ஸ் கூட பேசும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அதிகப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி அழுது அழுது அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி வாங்கி ரெண்டு மூணு இடத்துல எஸ் ஷீ சக்சீடட். ஆனால் ஒரு சில இடத்துல மிஸ்ஸரபிளி ஷீ ஃபெயில்ட். அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இந்த வாட்டியோட அந்த கிராசரி டாஸ்க் தான். அண்ட் கிராசரி டாஸ்கில் சாட்சனாவை மட்டுமே தப்பும் சொல்ல முடியாது, பட் சாட்சனாவையும் தப்பு சொல்லலாம். ஓகேவா? அப்போது இங்கே அன்ஷிதாவும் ஜாக்லினும் கூட இருந்தாங்க. அவங்க அதிகப்படியாக இதெல்லாம் வந்துட்டு ஓவராக குவாரல் பண்ணிக்கிட்டும் இல்லை. அவங்க சைட்லேயும் தப்பு பண்ணியிருக்காங்க கிராசரி எடுக்கும் போது. நீங்கள் தப்பையும் பண்ணிவிட்டு இதுக்கு ஓவராக வந்துட்டு இதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க. அழுது அழுது வந்துட்டு வாய்ப்பை மட்டும் கேட்டுக்கிட்டு அந்த வாய்ப்பை வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாமல் லைக் இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர் டு த கேர்ள்ஸ் டீம். ஒரு மடியில் ஒரு கணத்தை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ் டீமோட நிலைமை இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் வென் சாட்சனா இஸ் தேர், ரைட்? ஸோ இந்த வாட்டியாவது மக்களே சாட்சனாவை எப்படியாவது ஓட்டே போடாமல் அப்படியே தூக்கி வெளில செவட்டி அடிச்சிடுங்க வீட்டில் இருந்து. அது அவங்களுக்கும் நல்லது, வீட்டுக்குள்ளே இருக்க மற்ற லேடிஸ்க்குமே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறமா வந்து என்னென்னா எனக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. சாட்சனாவுக்கு ஓவராக சப்போர்ட்டிவாகவும் ஜாக்லின் நிறைய பேசுகிறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் சாட்சனாவை டைரெக்டாக கேள்வியும் கேட்குறாங்க. எனக்கு இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஜாக்லின் வந்துட்டு எல்லாரையுமே கன்சோல் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழலும் அவங்களோட அணுகுமுறை வாஸ் ரியலி ட்ரூலி இட்ஸ் ரியலி குட். செம்ம நேச்சுரலாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. ஆனால் எனக்கு இன்னொரு வகையில் என்ன யோசிக்க தோணுதான், இது ஏதோ ஒரு வகையில் ஜாக்லின் பண்ணுறது ஒரு ஸ்மார்ட்டர் மூவா. இஃப் அட் ஆல் சாட்சனாக்கு வேற ஒரு தாட் இருந்தால், ஒட்டுமொத்த கேர்ள்ஸ் டீமுக்கு அகெயின்ஸ்டாகவே விளையாடுற ஒரு குட்டி பொண்ணு ஏதோ ஒரு வகையில் பெண்களோட ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் எதிர்த்து ஆடினா இந்த சிம்பத்தியில் வந்துட்டு பெரிய லெவலில் சைன் ஆகிடலாம். லைக் கைண்ட் ஆஃப் லாஸ்ட் சீசன் நினச்சிட்டாங்க போல இருக்கு. ஒருவேளை அதுதான் சாட்சனாவோட பிளானாக இருந்தால், ஜாக்லினோட மாஸ்டர் பிளான் சாட்சனாவை கூடவே வச்சு தக்க வச்சு எத்தனை பேர் கார்னர் பண்ணாலும் அப்படி கூட வச்சு லைக் சாட்சனாவோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் அதை அப்படியே நலிஃபை பண்ணி உடச்சி உட்கார வைக்கிற அந்த ஒரு முனைப்பு ஜாக்லின் கிட்ட ரியலி பிடிச்சிருக்கு. பட் நான் யோசிக்கிற அளவுக்கு தான் ஜாக்லினோ இல்லை சாட்சனாவோ யோசிப்பாங்களான்றது தெரில. பட் செயல்முறை எல்லாமே பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு பார்க்க வைக்குது, ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா வந்து அடுத்துதான் பிரச்சனையே ஆரம்பம். இந்த யார் பவித்ராக்கு ஒரு மாதிரி இரும்புறாங்க, சுடுதண்ணி குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அருண் வந்து ட்ரிகர் பண்ணி ராணவ, அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி ஒரு கிரிஞ்ச் ஃபேக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதில் சுடுதண்ணி குர்ரான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அப்படியே எகிரி போயிட்டு தண்ணியை கொடுக்க சொல்லி ட்ரிகர் பண்ணி விட்டார் அருண், ரைட்? இது எவ்வளோ வருஷத்தான ஒரு இது அருண் பண்ணுறது. ஓகே, ராணவுக்கு எங்கே போச்சு அறிவு? அவரும் ஏதாவது கிட்டிஷாக வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணோம், ஒரு கண்டென்ட் ஸ்டீலிங் பண்ணுறன்ற மாதிரி. இந்த கண்டென்ட்லாம் வந்துட்டு மக்களுக்கே பிடிக்காது. வீக்கெண்டில் செம்மையாக வறுத்தெடுப்பாங்க. ஒரு ஹெவியான கண்டென்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது வந்துட்டு கிரிஞ்ச் எலிமெண்ட் ஆஃப் கண்டென்ட்னும் போது அருண் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவர் போய் குதிச்சு அது குதிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உடனே சாட்சனா கொடுக்குறாங்க ஒரு இது, பவி அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பவி அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு டாஸ்கா? குழந்தைத்தனமாகவே இருக்குது. அதை தான் குழந்தையெல்லாம் வந்துட்டு அடல்ட்ஸோட சேர்க்காதீங்கன்னு சொன்னால் கேட்குறாங்களா, ரைட்? இதை பற்றி இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும் பட்சத்தில் மஞ்சரி பீயிங் எ கேப்டன் நீங்கள் எப்படி சொல்லாமலாம் இப்படி எகிரி குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு கேட்டது. பீயிங் எ கேப்டன் இந்த ஆக்சுவலி வந்துட்டு மஞ்சரி லைக் ஸ்டாண்டிங் டால் லைக் திஸ் வீக் அப்படின்னு சொல்லலாம். வை? பிகாஸ் ஒரு ரூல் பிரேக் பண்ணால் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூ கான்ட் கீப் ஆன் டூயிங் த ரூல் பிரேக்கிங், ரைட்? இந்த ஃபேக்டரை இனிஷியலாகவே இமீடியட்டாகவே அட்ரஸ் பண்ணோன்னு மஞ்சரி நினச்ச விதம் வாஸ் ரியலி அப்ரிஷியேட்டட். ரொம்ப அழகாகவே கேட்டாங்க. பட் அங்கே வந்துட்டு ராணவ் என்ன வந்துட்டு கொஞ்சம் திமிரா நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஓவராக பேச போயிட்டு திடீர்னு விஷால் அப்படியே லூப்பின் பண்ணி நான் விஷால் மாதிரி பண்ணணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு விஷாலுக்கு கோவம் வர, அப்படி விஷாலுக்கு கோவம் வரும் பட்சத்தில் அகெயின் விஷால் வந்துட்டு ராணவ் கிட்ட என்ன என் பேரை ஏன் யூஸ் பண்ணுற, நீ எதாவது பண்ணனா நீ ஏன் பண்ணி தொலையா, என் பேரை என்னத்துக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அக்ரவேட்டட் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போது மஞ்சரி இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன், இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ரூல்ஸை பிரேக் பண்ணால் பர்மிஷன் கொடுக்கோன்றதுக்காக நீங்கள் வந்துட்டு பனிஷ்மெண்ட்டை பண்ணிட்டு எல்லாத்தையுமே பண்ணோன்ற கட்டாயமும் கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறது அது ஒரு
குட் எத்திக்ஸும் கிடையாது அப்படின்ற பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கும் போது இதாமே ஒரு ஃபன்னாக தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் இந்த டாஸ்க்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்துட்டு உங்களை ஒரு எனர்ஜெட்டிக்காக மாற்றலான்னு சொல்லி தான் அப்படின்னும் போது அருண் ஜஸ்ட் லைக் தட் அப்போ சூடாக காஃபி போட்டு கொடுக்க சொல்லு அப்படின்ற ஒரு நக்கல் தோரணையாக சொன்னது. யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் சைலண்ட்டாக எந்திரிச்சு போயிடலாம். இல்லை எந்திரிச்சு போக முடியலன்னா அங்கேயே இப்படியே உக்காண்ட்ருக்கலாம். இது எதுவும் இல்லாமல் இவர் வந்துட்டு லைட்டாக ஒரு விஷயம் பண்ணும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் கோபம் வரும். ரைட், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட்டா, என்ன ஏங்க அமைதியாக இருக்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறமா பேச்சு வாக்கில் பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு ஓவராக என்னை மார்க் பண்ணுறீங்க, அந்த மார்க்கிங் மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஓவராக ட்ரிகர் ஆகி அருண் வந்துட்டு பேசின விதம்லாம். ஸோ இவர் அம்பியாவே முதல் 2 வாரம் இருந்தார்ல, அப்படியே இருக்க வச்சிருக்கலாம். இந்த அன்னியன் மோட் கன்றாவியாக இருக்குது. சீரியஸ்லி லைக் காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வை பிகாஸ் அந்த வீட்டுக்குள்ளேயே பார்க்குறோம் இவர் கத்த ஆரம்பிக்கும் போது அன்ஷிதா, சௌந்தர்யா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காதை அப்படியே மூடிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் ஐயோ இதெல்லாம் போய் கேட்கணுமா அப்படின்ற ஒரு ஃபேக்டரில் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த மீன் டைம் பவியை வேற அருண் வந்து இன்வால்வ் பண்ணுறாரு. பவித்ராவனால தான் இந்த மாதிரி அவங்களுக்காக தண்ணி கொடுக்க போய் தான் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் பவித்ரா உடனே ட்ரிகர் ஆகிட்டு அவங்க என் பேரை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன், நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஓவரான ஒரு டார்கெட்டிங் பாயிண்ட்டு. இந்த மீன் டைம் இதில் வந்து நடுவில் இந்த லைவில் வந்த ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு போடவே இல்லை. விஷயம் என்னென்னா இந்த ஆர்குமெண்ட்டில் மஞ்சரி ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டாங்க, இவர் மார்க் பண்ணுறாருன்னு சொல்லும் போது இங்கே அருணுக்கும் மஞ்சரிக்கும் சண்டை கொஞ்சம் பெருசாக அந்த ஸ்டார்ட் ஆகிற டைமில் விஷால் கை தட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே வந்த விதம் ஏதாவது ஒரு சண்டை நடக்குமா ஏன்னு நாக்கத்தவங்க போட்டு பஞ்சு மிட்டாய் கடையை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்க்கலாமான்ற மாதிரியே இருப்பாங்க போல இருக்கு. லைக் அந்த கை தட்டிட்டு வந்திருந்த அந்த கெஸ்டர் எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி ஃப்ரம் விஷால் சைட். நிறைய பாய்ஸை தப்பு சொல்கிற மாதிரியே இருக்கும். லைக் அந்த கெஸ்டர்ஸ்லாம் காமிக்கிறாங்கல்ல. இன்றைக்கி பாருங்கள் சூப்பரான ஒரு கண்டென்ட்டு. முத்துக்குமரன் பேசின விதங்கள் கன்சோலிங் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச கேள்விப்பட்டேன். லைக் இன்ஃபேக்ட் சில கிளிப்பிங்ஸ்லாமும் நான் பார்க்க முடிஞ்சது பார்ட் ஆஃப் லைவ். ஆனால் அது எதுவுமே காமிக்கல. இங்கே இன்னொரு விஷயம், தீபக் வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாரு. மஞ்சரி என்ன உங்களுக்கு ஃப்ரெண்டா, நீங்கள் எல்லா டைம்லையுமே வந்து அவங்களுக்கு ஓவராக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரீங்களே, எனக்கு மஞ்சரி ஃப்ரெண்டே கிடையாது. நீங்கள் எப்படியோ, விஷால் எப்படியோ, அருண் எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு மஞ்சரி. யார் பண்ணாலும் தப்பு. நான் ஜஸ்ட் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடி வரணுன்றதுக்காக நான் வந்துட்டு குறுக்கிட்டு வரேன். இங்கே மஞ்சரின் இல்லை, யாராக இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாகவே வச்சுருந்தாரு முத்து. பட் எதுவுமே 1 ஹவரில் காமிக்கல. ஐயோ வடை போச்சே அப்படின்ற ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சலசலப்புகள் ஓவராக போய்கிட்டே இருக்கும் பட்சத்தில் டப்புன்னு வந்துட்டு ராஜா மந்திரம் டாஸ்க் அப்படின்னு சொல்லி இந்த டாஸ்க் லெட்ரு வருது. டாஸ்க் லெட்ரு படிக்கும் பட்சத்தில் ராஜா மந்திரம் டாஸ்க்குக்கான எல்லா செட்டப்பும் வச்சுட்டாங்க. கைகையில் எதுவும் வைக்காதீங்க, அறிவிப்பு வரும் வரை அப்படின்னு சொல்லி அப்புறமா கேப்டன் மஞ்சரிக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வருது. பாரபட்சம் பார்த்தாலோ இல்லை அலட்சியமாக இருந்தாலோ இல்லை தவறாக வழி நடத்தினாலோ மொத்தம் 3 பேட்ச் இருக்குது. இந்த 3 கேட்டகரியில் எப்போ டீமில் யாருக்கு வேணாலும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு பேட்சாக காரணத்தை தெளிவாக லிவிங் ரூமில் கூப்பிட்டு சொல்லி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அவங்களோட கேப்டன்சி பறி போகும் அப்படின்றது தான் இந்த டாஸ்க் லெட்டர். டாஸ்க் லெட்டர் வந்த உடனே திஸ் கண்ணியவான் முத்து இருக்கார் இல்லைங்களா, வந்த உடனே ஹீ இஸ் ரிமூவிங் த பேட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாக்கிங். இந்த மாக்கிங் சொல்லிட்டு அருண் அவர்களை வந்துட்டு மாக்கிங்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி ட்ரிகர் பண்ணாங்க. ஒரு கேப்டனாக இருக்கக்கூடியவங்க அப்படி மார்க் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். இவங்களும் ஒரு மாக்கிங்காக பண்ணி இது மாக்கிங் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு எடுத்த விதம் ஒரு கேப்டன்சிக்கு அழகில்லை, அதனால் ஒரு பேட்சை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு. லைக் ஆஸ் பார்ட் ஆஃப் கேம், எஸ் இட்ஸ் குட். ஆனால் as part of the character assessment graph இருக்கு இல்லையா, இதில் கேம் வைஸ் சூப்பர். ஏன்னா அந்த பேட்ச் எடுக்கிறதுக்கு தான், அதுக்காக வெச்சவனியாவா எடுக்கிறது தப்பு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கர் பிளேயர்னு நினைக்கிறவங்க அதாவது அந்த டாஸ்க்கை பற்றி படித்து அந்த பேட்சஸ்லாம் அப்படி குத்தின உடனேயே ஒன்றத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு முனைப்பு ஒரு வகையில் ஹெல்த்தியாக இருந்தாலும் இந்த அதர் சைட் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு சில்லறத்தனமான ஒரு பஞ்சாயத்து, ரைட்டா, சில்லறத்தனமான ஒரு விஷயம்.
இதுக்காக இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கும் போது நீங்கள் அதை எடுத்துருந்துருக்கலாம். அருண் பேசினதே மார்க்கிங் தான், அதை வந்துட்டு யாருனாலும் கொஞ்சம் ட்ரிகர் ஆவாங்க தான். இப்போது முத்துக்குமரன் ஆகிய இவர் வந்துட்டு எவ்வளோ இடத்துல தேவையில்லாமல் ஆஜராகிறாரு, தேவையில்லாமல் போயிட்டு ட்ரிகர் ஆகிட்டு தேவையில்லாமல் மற்றவங்களை ட்ரிகர் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக கேப்டன் வந்து ஒழுங்காக வழி நடத்தலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்சை எடுத்தது எனக்கு கேம் வைஸ் ஓகேன்னு சொல்லி தோணினாலும், பட் சம்வேர் எங்கேயோ வந்துட்டு லைக் இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமா முத்து, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு காரணத்தை சொல்லி எடுத்துருக்கலாமோன்னு யோசிக்க வச்சுது. சரி, இவர் முத்து பண்ணது கூட கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ, லைக் ஆப்போனண்ட் மஞ்சரின்றவங்க கேர்ள்ஸ் டீம் சைடில் விளையாடக்கூடிய ஒரு ஆப்போனண்ட் அப்படின்ற வகையில் எடுக்கிறது எல்லாமே ஓகே, ரைட்டுங்களா? இதுலேயே 2 பாயிண்ட்டை சொல்லியிருப்பாரு. அந்த செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு அது மட்டும்தான் வந்துச்சு. தீபக் அருணுக்காக அந்த பேட்ச் எடுக்கிறாருன்ற அந்த பாயிண்ட் மட்டும்தான் டெலிகாஸ்ட்டில் வந்துச்சு 1 hourல. ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பாயிண்ட் வரவே இல்லை. அதே மாதிரி முத்துக்குமரன் தீபக் கிட்ட அருண் கிட்டலாம் பேசின கான்வர்சேஷன்ஸ்லாம் எதுவுமே வரவே இல்லை, ரைட்டுங்களா? அண்ட் தென் சாட்சனா வா எடுக்க போனாங்க பாருங்கள். என்ன காலையில் ஜெஃப்ரிக்கு வந்துட்டு டாஸ்க் கொடுக்க போகும் டைமில் என்னை வந்துட்டு டாஸ்க்கை கொடுக்க விடாமல் கேப்டன் அவங்களோட டிசிஷனை அவங்களே எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தது எனக்கு பிடிக்கல, அதனால் நான் பேட்சை பிடுங்குறேன்னா, ஆக்சுவலி எ கேப்டன் இஸ் ஹேவிங் ஆல் த ரைட்ஸ். ஒரு கேப்டன்சி கீழே இல்லை ஒரு மேனேஜர் கீழே எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட ரோலில் எப்போ வேணாலும் ஒரு கேப்டன் தலையிடுறதுக்கான ஒரு உரிமை இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி பேட்ச் எடுக்கணும்னு வந்தது ஹை ஸ்டூபிடிட்டி. அதுவும் இவங்களும் ஒரு கேர்ள்ஸ் டீமில் தான் இருக்காங்க. இந்த வாரம் ஒரு வேளை அவங்க பாய்ஸ் டீமில் இருந்திருந்தாங்கன்னா கூட சரி, பாவம் போ சின்ன பொண்ணு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுருக்கலாம். பட் இந்த வாரமும் கேர்ள்ஸ் டீம்லேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ராணவ் கிட்ட இவங்க பேசின விதம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராணவுக்காக இவங்க லாயராக வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஹைலி யூனோ லைக் கைண்ட் ஆஃப் தாட்லெஸ்ஸான ஒரு கேமு. இதெல்லாம் வந்துட்டு எந்த வகையான கேமுன்னு கூட யோசிக்கவே தெரில. லைக் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சீசன் போய்கிட்டு இருக்குன்னா கேர்ள்ஸ் டீமையே என்டையராக புட் அவுட் பண்ணுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர். சாட்சனா, நீங்கள் வந்துட்டு க்ரோ அப்னு யார் எத்தனை பேர் சொன்னாலும் யூ வில் நெவர் க்ரோ அப், யூ ஆர் ஸ்டில் அ கிட். தயவு செய்து அந்த பொண்ணை இந்த அடல்ட் ஷோலேருந்து வெளியில் எடுத்துருங்கன்றது தான் தாழ்மையான ரெக்வஸ்ட்டு, ரைட்? ஓகே, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவன் சாட்சனா வந்துட்டு எடுக்கணும்னு போகும் பட்சத்தில் ஜாக்லின் ஸ்டாப் பண்ணாங்க. இது உங்களுக்கு ப்ராப்பரான ரீசன்னு நினைக்கிறீங்களா? சும்மா வந்துட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் சௌந்தர்யாவும் வந்துட்டு குரல் கொடுக்குறாங்க. பட் வந்தார் லைக் ஜெஃப்ரி ஒரு 2-3 நாளாக வந்துட்டு அவரை பற்றி அதிகமாக வந்துட்டு ஒரு கண்டென்ட் மெட்டீரியலாக இல்லைன்னும் போது சூப்பரான பாயிண்ட் வச்சாருங்க ஜெஃப்ரி. இது கேப்டன்சிக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு தடைக்கல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கொடுத்துருக்காங்கன்னா உடனே எடுத்து அவங்கள இது பண்ண, அவங்கள கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்கள ஸ்ட்ராங்கான ஒரு தப்பு பண்ணுறதுக்கான ஒரு டைம் கொடுத்துட்டு ஒருவேளை அது பிடிக்கலன்னா அப்போ எடுங்க. சும்மா இது ஜஸ்ட் லைக் தட் விளையாடுறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி பேசின பாயிண்ட் எல்லாமே வந்துட்டு லைக் டாப் நாட்சான ஒரு பாயிண்ட்டு. ஜெஃப்ரி பீயிங் இன் பாய்ஸ் டீம், ஒரு கேர்ள்ஸ் டீமில் இருக்கக்கூடிய ஒரு கேப்டனுக்கு த வே ஹவ் யூ ஸ்டாப்ட் சாட்சனா அந்த காயினை எடுக்கிறதுலேருந்து, ஏன்னா மஞ்சரியே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டாங்க. லைக் ஓகே அப்படின்னா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்செட்டும் ஆகிட்டாங்க. பட் கேர்ள்ஸ் டீமில் ஜாக்லின் இனிஷியலாக குரல் கொடுத்தாங்க, சௌந்தர்யாவும் குரல் கொடுத்தாங்க. மற்றபடி பாய்ஸ் டீமில் எல்லாருமே இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ரீசன் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அன்சிதா சைட்லேருந்தும் குரல் வந்தது, சத்யாவுமே ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு, இதெல்லாம் ஒரு ரீசனான்னு சொல்லி. பட் ஜெஃப்ரி பேசின அந்த பாயிண்ட்ஸ் ஃபார் லைக் ஒரு யதார்த்தமாக, ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம், அது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி த வே ஹீ லிட்டரலி லைக் நின்ட்டான். இன்றைக்கி அந்த குட்டி பையன் வந்துட்டு மனசில் நின்ட்டான் இன்னைய பொழுதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. சூப்பரான ஒரு பாயிண்ட்டு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஹோஸ்ட் இருக்கார்ல, அதாவது ப்ரோக்ராம் ஆங்கர் தீபக் அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு கன்க்ளூடிங் பாயிண்ட்டை வச்சுட்டு கேப்டன்சிக்கு இந்த மாதிரி வரும்போது ஜஸ்ட் லைக் தட்லாம் எடுத்துடாதீங்க, ஒரு ப்ராப்பரான ரீசன் சொல்லி எடுங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவர் ஒரு கன்க்ளூடிங் பாயிண்ட்டை கொடுத்து முடித்தார். அதுக்கப்புறம் அருண் அவர்கள் 3 நிமிஷம் எனக்கு டைம்னு சொல்லி கேட்டு என்னை மார்க் பண்ணுறாதீங்க, என்னை வந்துட்டு மார்க்கிங் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்ற மாதிரி அவருக்கான ஒரு லெக்சர் வந்துட்டு வச்சுருந்தார். அண்ட் தென் அதுக்கப்புறமா சாட்சனா அண்ட் தர்ஷிகா
சாச்சனா வந்துட்டு சாச்சனாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க தர்ஷிகா, இந்த மாதிரி நீ வந்துட்டு எடுக்கலாமா இந்த கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே இருக்கிறத, யூஆர் நாட் சப்போஸ் டு டேக்ல, யூ நீட் டு திங்க் ட்வைஸ், அது வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ஜஸ்ட் லைக் தட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர்ஷிகா என்ன சொன்னால், அக்கா எனக்கு பிடிக்கலக்கா, எனக்கு வந்துட்டு இது சரியாக படலை, எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுதுக்கா. நீங்கள் இருக்கிறதே இரிட்டேட் ஆகுதுப்பா, தயவுசெய்து வெளில போயிடுங்க, தயவுசெய்து வெளில போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. பட் கம்ப்ளீட்லி சாட்சினா கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரில. ஒருவேளை இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன் இருக்கும் பட்சத்தில் மஞ்சரியோட ஃபஸ்ட்டு நாமினேஷன் சாச்சனாவாக தான் இருப்பாங்களோன்ட்டு தான் யோசிக்க வைக்குது. அண்ட் தென் அகெயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராணவ், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு கேட்டு அசஸ் பண்ணிக்கிறாரு. பவித்ரா கிட்ட, அன்ஷிதா கிட்ட அண்ட் வர்ஷினி 3 பேருமே உட்காந்துருக்கும்போது எவ்ரிபடி இஸ் டெல்லிங், நீயுமே கொஞ்சம் கிட்டிஸாக தான் பண்ண, ஸ்ட்ராங்கில் நீங்களும் பண்ணக்கூடாது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ராணவ் வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அருண் கிட்டேயும் சாச்சனா கிட்டேயும் அருண் சூப்பராக சொன்னார், ஏண்டா நான் தான் எகிரி குதிக்க சொன்னா, நீ போய் எகிரி குதிச்சுடா லூசாடா நீ அப்படின்ற மாதிரி லைக் ட்ரிகரும் பண்ணிவிட்டு, இது என்ன குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டி விடுற கதையாக தான் அருண் பண்ணிட்டு இருந்தார். தட்ஸ் லைக் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்கோட லெட்டர் வருது, ராஜா ராணி அப்படின்றது. தீபக் தான் அந்த லெட்டரை வந்துட்டு படிக்கிறாரு. ஸோ கேர்ள்ஸ் டீம் ஒரு ராஜாங்கமாகவும், ஒரு கேர்ள்ஸ் டீம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இந்த சைடு வந்துட்டு ஒரு ராஜாங்கம் ஒரு நாடாகவும், இந்த பக்கம் இருக்கிறது ஒரு நாடாகவும், ஒரு இந்த பாய்ஸ் டீமோட நாட்டுக்கு ஒரு அரசன், கேர்ள்ஸ் டீமோட நாட்டுக்கு ஒரு அரசி அப்படின்ற ஃபேக்டரில் தான் இந்த வாரம் போகுது டாஸ்க்கு. எனக்கு என்னென்னா ராணியா சாச்சனா வேறு ஆளே இல்லையா, ஆல்ரெடி டேடிஸ் லிட்டில் பிரின்ஸ் மாதிரி இருக்குது, இப்போ அந்த பொண்ணுக்கு வீடே பணிவிட செஞ்சுட்டு இருக்கணுன்ற மாதிரி அந்த ஒரு சஃபஸ்டிகேட்டட் ஜோனில் ஏன் வைக்கிறாங்க? இது பிக் பாஸே தலையிட்டு இது பண்ணுறதுக்கு சீட்டு குலுக்கி போட்டாவது எடுத்துருந்துருக்கலாம். லைக் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். ஓகே, ஸோ பாய்ஸ் டீமில் ராணவ் தான் ராஜாவாக இருக்க போகிறாரு. அண்ட் ராஜகுருவாக வந்துட்டு கேர்ள்ஸ் டீமில் பவித்ராவும், பாய்ஸ் டீமில் ரயானும் இருக்க போகிறாங்க. எனக்கு என்னென்னா ராஜகுருவாக முத்துக்குமரன் இருந்துருவாரோ அப்படின்னு யோசிக்க வச்சது. ஏன்னா முத்துக்குமரன் இருந்தால் அந்த கேம் கம்ப்ளீட்டாக முத்துக்குமரன் அவரோட சாயலில் மட்டுமே நிறைய விளையாடக்கூடிய திறமையான ஒரு பிளேயர். அவர் வந்துட்டு வேற ஒரு ரோலில் போட்டு ஓகே ரயான் எந்த அளவுக்கு விளையாடுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான ஒரு சூழலாம் தெரில. பிக் பாஸே அந்த நேம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படைத்தளபதி அட்லீஸ்ட் படைத்தளபதியாக வந்துட்டு முத்துக்குமரனை போடுவாங்களோன்னு சொல்லி பார்த்தா படைத்தளபதியாக தீபக் ஃபார் பாய்ஸ் டீம், மஞ்சரி ஃபார் கேர்ள்ஸ் டீம். அண்ட் தென் சமையல்காரர் கேர்ள்ஸ் டீமுக்கு தர்ஷிகா, பாய்ஸ் டீமுக்கு விஷால். இந்த நேம் ரெண்டுத்தையும் காம்பினேஷனாக சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வேற, ஐயோ சமையல் கட்டில் என்ன கூத்து நடக்க போகுதோ அப்படின்றது. சமையல்காரிக்குள்ளே ஒரு காதல் ஆல்ரெடி காலையில் இருந்துச்சு, அது அப்படியே இந்த வாரம் காலம் எல்லாம் இருக்க போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் எனக்கு என்னென்னா அதுக்கப்புறம் ஒற்றன், பனிப்பெண், அதுக்கப்புறம் மக்களில் இருந்துட்டா வந்துட்டு ஒற்றனா வந்துட்டு சீக்ரெட் மிஷனை செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் பனிப்பெண் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாச்சனாக்கு சௌந்தர்யா. ஆக்சுவலி 2 பேருக்குமே டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். இப்போ வந்துட்டு சாச்சனாக்கு சௌந்தர்யா தான் பனிப்பெண். வரே வா எப்படி இருக்க போதோ தெரில. அதே மாதிரி ராணவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் வந்துட்டு பணி செய்யக்கூடிய அந்த பையன். லைக் மக்களாக வந்துட்டு மீதி ஆட்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்டு இதில் மியூசியம் இருக்குது. மியூசியமில் வந்துட்டு அந்த ஒரு பொருள்லாம் காணாமல் போகாமையும் பார்த்துக்கணும், யார் அந்த அரசனையில் உட்கார போகிறாங்கன்றத. இதுதான் டாஸ்க். ஆக்சுவலாக இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கணும் டாஸ்க்கு. இவங்க பண்ண இந்த கேலி கூத்தில் தேவையில்லாமல் நிறைய இதுவாகிடுச்சு. அதனால் இந்த டாஸ்க்கு வந்துட்டு 2 நாள் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாரம், பார்க்கலாம். அண்ட் இந்த டாஸ்க்கை பற்றின டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே ஜாக்லின் வந்துட்டு சாச்சனா கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் அவங்க வந்துட்டு ஒற்றனா செலக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வி நீட் டு பிளான் சம்திங் அப்படின்லாம் ஒரு கிரவுண்ட் பிளான் போடுறாங்க. பார்த்தா இந்த ஒரு பாயிண்டில் ஜஸ்ட் இம்ப்ரெஸ் வித் ஜாக்லின், ஹவு ஷி கேன் டீகோட். பாய்ஸ் இதுதான் யோசிப்பாங்கன்றத நிறைய முன்னாடியே டீகோட் பண்ணுற அந்த ஒரு அசாத்திய திறமை வந்துட்டு ஜாக்லின் கிட்ட இருக்கிறத நான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா லேட்டர் டைம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனே முன்வைக்கிறாரு, ஜாக்லின் தான் வந்துட்டு அந்த ஒற்றனாக இருக்கக்கூடிய ஒரு கரெக்டான ஆள், அவங்க தான் இன்ஃபர்மேஷனை தெளிவாக கொடுப்பாங்க, எல்லாமே பக்காவாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு லேட்டர் டைம் முத்துக்குமரன். ஜாக்லின் இந்த கேம் நீங்கள் கிராக் பண்ணுற விதம் வாஸ் ரியலி குட். முத்துக்குமரனுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு பிளேயர் ஃப்ரம் த கேர்ள்ஸ் டீம்னா ப்ரைமரியாக வந்துட்டு நீங்கள் இருக்கிறத அதிகப்படியாக பார்க்க முடியுது. கேரக்டர்லேயும் வந்துட்டு முத்துக்குமரனுடையும் 1 or 2% இன்க்ரீசிங் லேடரில், வே பியாண்ட் தட்லேயும் இன்க்ரீசிங் லேடரில் இருக்கீங்க, விச் இஸ் குட். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரோல்ஸ் எந்தெந்த ரோலு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் பேசிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில்
என் நாட்டுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது ரஞ்சித் அவர்கள் கோவப்பட்ட அந்த ஒரு தருணம் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 வரலாற்றில் முதல் முறையாக உண்மையான ஒரு கோபம் ரஞ்சித் அவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மீதி டைமில் கோவம் வந்தது எல்லாமே ப்ராங்க் டாஸ்கில் தான். நியாயமாக கோவப்பட்டதே கிடையாது, ரைட்? அதே மாதிரி சட்டிலாக தங்கம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க இவர் அது எடுத்துப்புன்னு வந்து கோவப்பட்டார். ஒரு வாட்டி சொன்னால் கேளுங்களேடா, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் பேரை வைக்கணுமா இல்லை ராஜாங்கத்துக்கு பேர் வைக்கணுமா யோசிங்க, ஆளுக்கு ஒன்று சொல்லுங்கள். முத்துக்குமரன் சொல்கிறது தான் சொல்லணும். சூப்பரான பாயிண்ட். முத்துக்குமரன் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு 2-3 பேர் யோசிங்க, அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வைப்போம். இது சூப்பராக இந்த கேம் போகணும், இதை தாண்டா சொல்ல வரேன், எங்கடா கேட்க விட்றீங்க அப்படின்ட்டு. என்ன பரவாயில்ல சொல்லுங்க, இதுதான் உங்கள் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக யாரோ ஒருத்தவங்க கேட்கும்போது எனக்கு வந்த நாள்லேருந்தே இதுதாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விதம்லாம் குபீர்னு சிரிப்பு வந்துடுச்சு. ஆக்சுவலி பாவம், லைக் ஆஸ் யூஷுவல் பாய்ஸ் வந்துட்டு ஜாக்கை செலக்ட் பண்ணுறாங்க ஒற்றனா. அதே மாதிரி ஜாக்லின் கிட்ட ரயான் வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ தான் ஒற்றனாக இருக்கணும், அதுக்கு நீ தான் கரெக்டான ஆள் அப்படின்னா ஜாக்லின் அங்கே ஒரு ஃபன்னி மொமெண்ட், டேய் டம்மி ஒட்டனா வச்சுப்பீங்களாடா என்ன அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்ட மொமெண்ட்டில். ஏன்னா பாய்ஸ் ரூமுக்கு போகும்போது ஜாக்லின் டம்மியாக தான் வச்சுருந்தாங்க. திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு மட்டும் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. லைக் அந்த ஒரு ஃபேக்டர் ஜாக்லின் சொன்ன விதம் கொஞ்சம் எனக்கு நகைச்சுவையாக இருந்துச்சு. இந்த யதார்த்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அட்ராக்ஷன் ஃபேக்டராக தான் இருக்குது ஃப்ரம் ஜாக்லின். அண்ட் பாய்ஸ் டீமில் முத்துக்குமரன் தான் வந்துட்டு ஒற்றனாக இருக்க போகிறார். மற்ற நேம்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு, ரைட்டுங்களா? இவ்வளோ தாங்க எபிசோடில். இந்த ராஜாராணி டாஸ்கில் எந்த அளவுக்கு நான்சென்ஸாவோ இல்லை எந்த அளவுக்கு சூப்பராகவோ பண்ண போகிறாங்கன்றதை நம்ம தொடர்ந்து நாளைக்கு தான் பார்க்கணும். ராஜாங்கம் டாஸ்க்னாலே நம்மளுக்கு ஆப்வியஸ்லி இந்த சீசன் 6 திஸ் மூக்குத்தி கேரக்டர் அண்ட் சிவின் கணேசன் உப்பு போடாமல் அந்த தளபதி மேலே வந்துட்டு ஒரு பழியை போட்ட விஷயம் எல்லாமே வந்துட்டு என் மைண்டுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் சீசனில் ஹூ இஸ் கோயிங் டு பி த கேம் சேஞ்சர் இந்த விஷயத்தில் அப்படின்னு. ஏன்னா அதே மாதிரி தான் படைத்தளபதி தான் வந்துட்டு ராஜாக்கோ ராணிக்கும் கொடுக்க போகிற உணவை வந்துட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு அது குவாலிட்டி டெஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா பண்ணோன்ற அந்த ஃபேக்டர்லாம் இருக்குது. அந்த சீசனை ஒரு வேளை பார்த்துட்டு வரவங்க எப்படி வேணாலும் பண்ணலாம், இல்லை இன்னும் சுவாரஸ்யமாக கூட பண்ணலாம், இல்லை சுவாரஸ்யமே இல்லாமல் ஸ்கூல் டாஸ்க் பண்ணாங்க இல்லையா கன்றாவியா, அதே மாதிரி கூட பண்ணலாம். என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரைட்? இவ்வளோ தாங்க எபிசோடில். இன்றைக்கி குட்டியோண்டு விஷயத்துக்கு பெரிய சண்டை. லைக் இதில் வந்துட்டு கேலி கிண்டல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி கேலிக்கும் கிண்டலுக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த மாக்கிங்க்கு அப்படி இது எல்லாமே வந்துட்டு நிறைய பேசி ஒரு சில தமிழ் வார்த்தைகள் வேறு மஞ்சரி அழகாக வச்சுருந்தாங்க, எனக்கு மைண்டில் நிற்கலை. பட் ஓவராலாக இன்றைக்கி ஷோ ஸ்டீலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஆஸ் எ கேப்டன், எஸ். ஜெஃப்ரி குட்டியோண்டு ஒரு ஸ்பேஸை எடுத்தாலும் தரமான ஒரு ஸ்பேஸு. சர்ச்சனா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பேஸ் எடுத்தாலும் ஆல் டைம் இட்ஸ் அன் இரிட்டேட்டிங் ஃபேக்டர். டேடிஸ் லிட்டில் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த அப்படி எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஜாக்லினோட முனைப்பு நல்லா இருந்தது. முத்துக்குமரன் எங்கெங்கே தேவையோ அங்கே எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவரோட பாயிண்ட்ஸ் வச்சார். சில விஷயங்கள் லைவில் இருந்துச்சு பட் 1 ஹவரில் காமிக்கல அப்படின்றது தான். அண்ட் அந்த மஞ்சரியோட அந்த பேட்ஜ் எடுத்தார்ல முத்து. இங்கே இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா, இன்றைக்கி தீபக் வந்து உங்கள் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்டாங்க, என் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு நல்லிஃபை பண்ணிட்டாரு. என் ஃப்ரெண்டு இல்லை, உங்களை மாதிரி தான் அவங்களும் என்னோட சக போட்டியாளர்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த பாய்ஸ் மத்தியில் ஒரு மாதிரி நிலைநிறுத்தணுன்றதுக்காகவே வீம்புக்குனாலும் போயிட்டு மஞ்சரிக்கிட்டேருந்து அந்த ஒரு பேட்சை எடுத்தாரோன்றதும் யோசிக்க வைக்குது. இது என்ன மட்டும் இல்லை, நிறைய பேரை மதியானத்துலேருந்தே யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. லைக் அருண் ஷாக்ட், முத்து ராக் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய பேர் ட்வீட்ஸ்லாம் போடும் போதும் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் வந்துட்டு பொய் சொல்லலாம், அந்த பொய்யை வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்குன்னா மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் அதுக்காக பண்ணணுன்ற மாதிரி முத்துக்குமரன் இருக்காரா, இல்லை உண்மையிலேயே மஞ்சரிக்கும் முத்துக்குமரனுக்கும் எர்லியராக எந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ அவங்க 2 பேருக்குமே எந்த ஒரு வாட்டி கூட பார்த்துக்கப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் இருக்கா, இது எதுவுமே தெரில. பட்டிமன்றத்தில் மட்டும் மேபி போட்டியாளர்களாக பேசியிருந்தாலும் கூட ஒரே பட்டிமன்றத்தில் நிறைய வாட்டி பேசியிருந்தாலுமே ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்லாம் யோசிக்க வைக்குது. பட் ஃப்ரெண்டு இல்லைன்ட்டாரு. ஒரு வேளை வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளேன்னு வந்ததுக்கப்புறம் நான் யாரையும் ஃப்ரெண்டாக மதிக்கல, நான் பிளேயராக மட்டும்தான் பார்க்குறேன்னா, இஃப் தட் இஸ் த ரியல் ட்ரூத், எஸ் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி ஃப்ரம் முத்துஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால்
நான் ஃப்ரெண்டு இல்லைன்றதை போய் சொல்லிட்டேன், அதை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணோன்றதுக்காக இந்த பேட்ச் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா அப்படி ஒரு நினைப்பு அவருக்கு இருந்தால் என்றைக்காக இருந்தாலும் மாட்டிப்பார், பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி டாஸ்க் தான் நிறையா இருந்துச்சு. இந்த கேரக்டர் அசஸ்மெண்ட் சொன்னல, நாளைக்கு இந்த ராஜாங்கம் டாஸ்கில் எப்படியும் ஏதாவது டம்மியாக பண்ணுவாங்க, அதில் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டு குட்டி குட்டியாக நிறைய இருந்தாலும் பேசுகிறது கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் நாளையிலேருந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பிளேயரோட இந்த கேரக்டர் அசஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். பட் ஜென்ரலாக ஒன்று சொல்லணுன்னா, 2 பேர்த்த சொல்லணுன்னா, சாச்சனா அண்ட் சிவா போத் ஆர் நாட் யூஸ்ஃபுல் எனஃப் இன் திஸ் ஹவுஸ். யூஸ்லெஸ்ன்னு சொன்னால் அதுவும் தப்புன்னுவீங்க, நாட் யூஸ்ஃபுல் எனஃப்னு சொன்னால் தட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ சிவா வந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணுறாரு. பின்னாடி போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு தீபக்கை பற்றியோ இல்லை மற்றவங்கள பற்றியோ தப்பாக சொல்லி மனிப்புலேட் பண்ணி இதை பண்ணுறதுக்கு அவர் பேசாமல் வீட்டிலேருந்து வெளில வந்துடலாம். மக்களே கூப்பிட்டு வந்துடுங்க. சாச்சனா சச் அன் இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட் ஃப்ரம் த கேர்ள்ஸ் டீம் ஈக்குவலன்ட்லி. தயவுசெய்து அவங்களையும் வெளில எடுத்துருங்க. இவங்க 2 பேர் பற்றின இன்னும் டீட்டெயிலான கேரக்டர் அசஸ்மெண்ட்னா நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறமா ரெகுலராக மற்றவங்கள்தையும் பார்க்கலாம். ஸோ மீண்டும் நாளைக்கு டே 45ஓட ரிவ்யூவில் இந்த ராஜாராணி டாஸ்க் வந்துட்டு எந்த அளவுக்கு விளையாடுறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நாளைக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஐ வில் ஜஸ்ட் கம் ரெக்கார்ட் அண்ட் தென் அப்லோட் இன் டு மை யூடியூப். ஸோ until then, this is Selva signing off from Selva Insights. Tata, bye bye.